ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஈமானுடைய விஷயத்திலும் துன்யாவுடைய விஷயத்திலும் நாம் கண்ட அந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏனென்று சொன்னால் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அதில் ஒரு நற்செய்தி அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். ஒரு மனிதன் தீனுடைய விஷயத்திலும் சரி துன்யாவுடைய விஷயத்திலும் சரி நான் விரும்பி அவனுக்கு தரக்கூடிய அந்த நெருக்கடி அவன் மனம் முன் வந்து எடுத்துக்கொண்டு அதே நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவனுக்கு ஒரு நல்ல சுப செய்தி அறிவிப்பேன். நீ சொர்க்கவாதி என்று கூட நான் சொல்லுவேன். உலகத்திலே நீ பட்ட அந்த கஷ்டங்களை உன் கண் முன்னே அந்த கஷ்டத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் என்பதாக அல்லாஹ் பல நற்செய்திகளை நமக்கு குறிப்பாக யார் யாரெல்லாம் நெருக்கடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படி நெருக்கடியில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த ஜும்மாவுடைய தலையங்கம். நெருக்கடிகள் நிலைப்பதில்லை. எல்லா காலத்திலும் ஒரு நாளிலே ஒரு நாள் அது முடிவுக்கு வந்தே தீரும். மனிதர்களை பொறுத்து ஒவ்வொரு நெருக்கடி வித்தியாசப்படும். குழந்தைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், இப்படி எல்லோருக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது. ஆனால் அந்த நெருக்கடிகள் வித்தியாசப்படும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சுப செய்தி உண்டு. ஹதீஸ்ல ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த உலகம் இருக்கிறது காஃபிர்களுக்கு சொர்க்கத்தை போன்று, மூமின்களுக்கு இந்த உலகம் நரகத்தை போன்று, சிறைச்சாலையை போன்று. எனவே மூமின்களை இந்த சிறைச்சாலையை நீங்கள் கடந்து விட்டால் நாளை மறுமையில் நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம். காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்று சொன்னது நாளை மறுமையிலே அவர்களுக்கு அந்த மறுமை நரகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையப்படுத்தி காமிக்கிறார்கள். நெருக்கடிகள் நமக்கு மட்டும் வந்ததா என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இல்லை. அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு நெருக்கடியை தந்தார், சஹாபாக்களுக்கு நெருக்கடியை தந்தார், வலிமார்களுக்கு நெருக்கடியை தந்தார். அதையொட்டி நல்லவர்களுக்கு வல்லவர்களுக்கு வாழக்கூடிய சக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா நெருக்கடிகளை நாளுக்கு நாள் தந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நபிமார்களும் சஹாபாக்களும் வலிமார்களும் இந்த நெருக்கடிகளை எப்படி கடந்து வந்தார்கள், நெருக்கடிகளை எப்படி எதிர்கொண்டார்கள் என்று மேற்கொண்டு பார்க்கின்ற பொழுது நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள் அந்த நெருக்கடிகளில் உள்ள கஷ்டங்களை பார்க்கவில்லை. மாறாக அந்த நெருக்கடி தந்தவன் யார் என்பதை பார்த்தார்கள். அந்த நெருக்கடி தந்தவன் தன்னுடைய ரப்பு என்று தெரிந்து கொண்டதால் அந்த நெருக்கடி ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கப்படவே இல்லை. வரலாறுகள் எல்லோருக்கும் தெரியும். எத்தனை வரலாறுகளில் எத்தனை நபிமார்கள், 1,24,000 நபிமார்கள் படாத நெருக்கடியா நாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த தீனை தூக்கி நிலை நிறுத்த சஹாபாக்கள் தங்கள் உயிரை தருகின்ற பொழுது அவர்கள் பட்ட நெருக்கடியா நாம் இன்றைக்கு பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லது உலகத்துக்கே வெளிச்சம் தந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்கள் அவர்கள் இந்த தீனை உயிர்ப்பித்த பொழுது அவர்கள் பட்ட நெருக்கடியா இன்றைக்கு நாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று 2 வகை. ஒன்று தீனுடைய நெருக்கடி, மற்றொன்று துன்யாவுடைய நெருக்கடி. சஹாபாக்கள், வலிமார்கள், நபிமார்கள் இவர்கள் எல்லாம் தீனுக்காக நெருக்கடியை அடைந்து கொண்டார்கள். துன்யாவுடைய விஷயத்துல நெருக்கடிகள் வரும். தீனுடைய விஷயத்துல அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்கள், துன்யாவுடைய விஷயத்துல நெருக்கடி எப்படி பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள், அதை பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், வலநபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ. நாம் சில காலம் உங்களை என்ன செய்வோம், பசியை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, மனைவி மக்களை கொண்டு, உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு உங்களுக்கு நாம் சோதனையை தருவோம். அப்படி சோதனைகளை நாம் தருகின்ற பொழுது பஷிரி சாபிரி, யார் அந்த சோதனையில் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நசீபாக்குகிறான். அவருக்கு சுப செய்தி உறுதி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார்.